உலகத்தோட பாவத்தை போக்க இந்த மண்ணில் அவதரிச்ச அன்பை விதைச்ச இயேசு பிரானின் பிறப்ப பாட ஒரு அழகான பாடல் மூலியமா பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் பவித்ரா. அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே, அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. இந்த பாட்டை யாரு பாடினாங்க தெரியுமா அனுமா? இல்ல எனக்கு தெரியலையே. அதுதான் அனுமா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அனுமா. வேற யாரும் இல்லைங்க, நம்ம செல்ல குட்டி நம்ம அனுமா தான் இந்த அழகான பாட்டு பாடினது. நீங்க சொல்லுங்க, நம்ம கண்ணுக்குட்டி எப்படி பாடியிருக்கா? அதாவது பக்தி பாடல்கள்லயே சில சமயம் இந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தோணும். பட் ஆனால் இதில் ஆர்கெஸ்ட்ரேஷனே ஒன்றுமே கிடையாது, வெறும் அந்த ஸ்ருதி தான். இது பாடணுன்னா இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அண்ட் உள்ளுக்குள்ளே ஒரு தெய்வீகமும் அந்த குழந்தைத்தனமும், இன்னும் அந்த குழந்தை மாதிரி அந்த ஒரு இன்னசென்ட் மனசு இருந்தால் தான் இந்த பாட்டு ஒர்க் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகும். அது பவித்ராக்கு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. சிறப்பு என்ன தெரியுமா? இந்த பாட்டு கிறிஸ்தவம். இந்த பாட்டை எழுதினவர் ஒரு நாத்திகர், இந்த பாட்டுக்கு இசையமைத்தவர் ஒரு முகமதியர், பாடினது ஒரு இந்து பொண்ணு.
ஆமா, சமத்துவத்துக்கு இது ஒரு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு. டெஃபினெட்லி இந்த தருணத்துல இது நான் முதல்ல அவருக்கு பாடின பாடல். ரஹ்மான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சிங்கர் மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது நமக்கு கலை வருதோ இல்லையோ, அவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையில அந்த பாட்டு அன்னைக்கு வந்தது. அதுக்கு நான் எப்பவுமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ. பவித்ரா கண்ணுக்குட்டி. அனுமா சொன்னப்பறம் நான் என்ன இருக்கு சொல்றதுக்கு? நிஜமாவே யூ ஹவ் ஹர்ட் இட் ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத்னு சொல்லுவோம். அது யூ ஹர்ட் இட் ஃப்ரம் த பர்சன்ஸ் மவுத். த பர்சன், அந்த இன்னசென்ஸ், அந்த வைப்ரன்ஸ், அப்புறம் உன்னோட டோட்டல் இன்வால்வ்மெண்ட், அந்த கமிட்மெண்ட், அந்த ஃபோக்கஸ் தான் உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட். தேங்க்யூ மேம். இருபால நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாலன் தோன்றினானே. எந்த ஜானர் பாடினாலும், எந்த கடவுள் மேல பாடினாலும், அது உள்ள நீ போயிடுற, அந்த கடவுளையே கொண்டு நிறுத்துற. நிஜமாவே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே. ஐ எம் so happy for you. Thank you so much. பவித்ரா, ப்ரொஃபஷனல் சிங்கிங். ரொம்ப நன்றி சார். வைக்கோலின் மேல் ஒரு வைரமாய் நீ பாடுறதை கேட்கும்போது ஏற்கனவே ஒரு எல்லா மியூசிக் டைரக்டரையும் நிறைய பாடிட்டு இங்கே வந்து ஸ்டேஜில் பாடுற மாதிரி இருக்குது. இன்னும் சிறப்பாக பாடி சிறந்த பாடகியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அனுபவமா எப்படி பாடியிருப்பாங்கன்னா அந்த பாட்டை நான் பாடிட்டேன். இதுக்கு மேல முடிஞ்சா நீங்க ஏதாவது இம்ப்ரூவேஷன் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். இல்லவே இல்ல இல்லை. நான் யார்கிட்டயாவது கேட்டா வாய்ஸ் மாடுலேஷனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கன்னா இந்த பாட்டை கேளுங்க. தேங்க்யூ சார். அந்த பாட்டு எடுத்து நீ பாடுறதுக்கு அவங்க முன்னாடியே வந்த பத்தியா, தில்லு தான் உனக்கு, சரியான தில்லு. அப்ப நான் உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இருக்குமா? நம்ம ஜெயிப்போன்னு உண்மையிலே உன் நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நீ ஜெயித்து விட்டாய். அவ்வளவுதான். அருமையா பாடு, சூப்பர். ரொம்ப நன்றி சார். எனக்கு மேமோட சேர்ந்து ஒரு 2 லைன்ஸ் பாடினா ஐ வில் பி ஈவன் மோர் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன். கேக்குறதுக்கு முன்னாடி எனக்காக ப்ளீஸ் 2 லைன் பாட முடியுமான்னு கேக்குறா. ரிசல்ட் கேட்க வேண்டாமா? அது வேணும். ரெண்டும் வேணுமா? கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்ட இறைவினை நோடையோடு போக்கிட புகழ் மைந்தன் தோன்றினானே. ஏறும்பான நெஞ்சிலே ஈரங்கள் கசியவே சிசுபாலன் தோன்றினானே. முக்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற
மெஹராஜன் சார், ஒரு கொடியேற்றம் பாட்டு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நம்ம வேளாங்கண்ணியில் அது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடினதுமா. அந்த ஒரு பாடல் வேளாங்கண்ணி கொடி பாடல் பாடினதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 50லேருந்து 75 வேறு வேறு கோயில்களில் அந்த மாதிரி கொடி பாடல் பாடுறதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே, உன் அருட்கரங்கள் எம்மை அழைப்பது போல் உன் திருக்கொடிதான் விண்ணில் பறக்குதம்மா. வருக வருக என்று எம்மை அழைக்குதம்மா. வருக வருக என்று எம்மை அழைக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. திருக்கொடி வானில் பறக்குதம்மா. திருக்கொடி வானில் பறக்குதம்மா. திருக்கொடி வானில் பறக்குதம்மா. பக்தி சூப்பர் சிங்கர் மேடையில் மதமும் சம்மதம், சமத்துவம், இதுதான் அழகு. ரொம்ப அருமையா பாடினீங்க பவித்ரா. தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அகேன். Thank you so much.